ஹவு டு பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். எல்லா டைம்லேயும் பாசிட்டிவாக இருக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. பாசிபிலிட்டி கம்மி தான், பட் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானுங்க. எல்லா டைமும் வந்து பாசிட்டிவாகவே இருப்பேன் அப்படின்னா எப்படிங்க இருக்க முடியும்? அப்படி தானே சொல்கிறீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட மத்தி. வெல்கம் டு வெண்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். எந்த சூழ்நிலைனாலும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு பி பாசிட்டிவ் ஆல்வேஸ், இதுதான் நம்ம டாபிக்னு நான் சொல்லியாச்சு இல்லைங்களா? எப்படி எல்லா சூழ்நிலையிலும் பாசிட்டிவாக இருக்கிறது. அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம்தான். எப்போ அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது சாத்தியமாகும். சரிங்களா? சரி, எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குது, எதெல்லாம் நெகட்டிவ் சுச்சுவேஷன்? நான் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு தான்ப்பா நினைப்பேன். ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க நம்மளை அப்படி ஆக்கிடுறாங்க, நெகட்டிவாகவே திங்க் பண்ண வைக்கிறாங்க. நான் காலையில் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி டே ஃபுல்லும் நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சி தான் எழுந்திருக்கிறேன். ஆனால் வந்து என்னை அப்படி இருக்க விட மாட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் உங்களை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாமா? ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன், கவலைப்பட்டு அப்படியே நெகட்டிவாக அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன் இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தேனோ அந்த விஷயத்தையும் இப்போ நடந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணுவேன். இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறனால தான் நான் எப்படி ஆயிடுறேன் அப்படின்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே தள்ளப்படுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு, ஓகே இது இப்படி நடந்துருச்சு, இதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக எனக்கு நடந்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருந்ததுன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் இப்போ இது இப்படி நடந்துருச்சு, ஓகே அப்படின்றத ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கிற டைமில் தான் எனக்கு திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, எனக்கு இது நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் நடந்துருச்சு, இப்போ என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது அப்போ தான் யோசிப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன நெகட்டிவாக உங்களுக்கு நடந்தாலும் சரி, அதை ஏற்கனவே நடந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ நடந்ததை அப்படியே ஏற்றுக்கோங்க. ஓகே நடந்துருச்சு, நான் இனி என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு வரணும். ஓகேவா? நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு டார்கெட் நோக்கி போயிட்டே இருப்போம். எல்லாருக்கும் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள்னு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம போயிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த குறிக்கோளுக்கு தடங்களாக ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டென்ஷன் ஆகிடும், அப்படியே அப்செட் ஆகிடும். என்னப்பா இது, என்னால் என்னுடைய கோல் நோக்கி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்ன்றது ஒரு ஜேர்னி. அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். பட் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற அந்த ஜேர்னியில் இடையில நமக்கு நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரசிக்கிறதே இல்லை. நம்மளோட குறிக்கோள் அது அது அதுன்னு சொல்லிட்டு அந்த டார்கெட்டை போய் அடையவும் செஞ்சிடறோம். பட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இடைப்பட்ட காலத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய, ரசிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுறோம். அதாவது ப்ரெசண்ட்டில் நம்ம இருக்கிறதே இல்லை. ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கமே ஒழிய, ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நம்ம அனுபவிக்க மறந்துடுறோம். ஒன்று அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, எனக்கு தான் இப்படி ஆச்சுன்னு பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறோம். இல்லை எனக்கு இப்படிலாம் நடக்கணும், நான் இதுக்காக தான் பணத்தை சேர்க்குறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் எதையுமே அனுபவிக்காமல் ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்சுட்டு லபோதிபோன்னு அடிச்சுக்கிறோம். ப்ரெசண்ட்டில் வாழ தெரிஞ்ச மனிதர்கள் எப்பயுமே பாசிட்டிவாக தாங்க இருப்பாங்க. ஓகே நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு, அதை மாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கி என் கையில் தானே இருக்குது. ஸோ அதை மாற்றுறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்குன்ற ஒரு தெளிவு அவங்கக்கிட்ட இருக்குங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை. நம்ம சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஸ் நம்மளை சுற்றி இருக்காங்க, அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக பேசுகிறாங்கன்னு வைங்க, டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்கள போய் நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்னோட கண்ட்ரோலை மீறி போன சில விஷயங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற ஒரு தெளிவு எனக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், யாராவது என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, யாராவது என்னை வந்து சப்ரெஸ் பண்ணுறாங்க, யாராவது என்னை வந்து எழுந்திரிக்கவே விட மாட்டுறாங்க, திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படின்னா நான் அதுக்கு போட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க பண்ணுறாங்க. அவங்க டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்க திட்டுறாங்க, அவங்க வந்து எதுவுமே பண்ண விட மாட்டுறாங்க. அது அவங்களால அதுதான் முடியும், அதை அவங்க பண்ணுறாங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்களே நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக, அவங்களால அதானே முடியும், பண்ணிட்டு போட்டோம், என்னால் என்ன முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். உங்களால் என்ன முடியும்?
அவங்க என்ன சொன்னாலும் பாதர் பண்ணாமல் இருக்க முடியுமா? நீ சொன்னால் சொல்லிட்டு போ. இது உங்கள் கையில் தானே இருக்குது. உங்களை திட்டுறதுக்கோ, உங்களை அரட்டுறதுக்கோ, உங்களை தப்பாக பேசுகிறதுக்கோ அவங்களுக்கு வந்து யாரும் உரிமை கொடுக்கல. ஆனால் அவங்க அந்த உரிமையை எடுத்துட்டு அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த உரிமையை எடுத்துட்டாங்கன்றத நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணுறீங்க? அது அவங்க ஒப்பீனியன். அவங்க உங்களை பற்றி என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களோட ஒப்பீனியன். அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அப்படி தான் அப்படின்றது நீங்கள் ஏற்றுக்கிட்டா தானே அர்த்தம். அவங்களோட ஆசையே என்னங்க, நான் திட்டுனேன்னா இவ இதை விட்டுருவா, நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா இவ திரும்ப இதை பண்ண மாட்டா, அதுதானே அவங்களோட ஆசை. அதையே நீங்கள் பண்ணுறீங்க. அவங்க பாட்டிக்கு பண்ணிகிட்டே இருக்கட்டும், அவங்க சொல்கிறது சொல்லட்டும். அவங்க சொல்கிறது மேபி கரெக்டாகவும் இருக்கலாம், அது அவங்களோட ஒப்பீனியன். அது எதுக்கு நம்ம மண்டையில் புகுத்திக்கணும்? ஸோ எப்போ வந்து நம்ம பண்ணுற விஷயத்தில் நமக்கு ஒரு கிளாரிட்டியோடு இருக்கோமோ, அப்போ மற்றவங்க என்ன சொன்னாலும், இந்த என்விரான்மெண்ட்டே என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை வந்து பாதர் பண்ணிக்கவே மாட்டோம். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், என்னென்னா என்னால் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்னோடய தாட்ஸு. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், என்னோடய தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது என் கையில் தானேங்க இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஐ டோன்ட் பாதர் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் பர்சன் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்றத உணருவாங்க. என்ன நடந்தாலும் இதுவும் நன்மைக்கு அப்படின்ற ஒரு வாசகத்தை அவங்க வந்து தாரக மந்திரமாக வச்சுருப்பாங்க. ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு நல்லது எங்கேயாச்சும் நமக்கு இருக்காதா அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ நம்மளும் இனிமேல் அப்படி இருக்கலாமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. சரி நடந்துருச்சு, இதுவும் ஏதோ ஒரு அனுபவத்துக்காக தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த கற்றுட்டு இருந்திருப்பீங்கல்ல, இந்த கற்றுக்கிட்ட விஷயத்த இனிமேல் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஒரு வழி கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த தப்பை நம்ம இப்போ பண்ணிட்டோம், இதே தப்பை நம்ம திரும்ப பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ அந்த அறிவு, அந்த ஞானம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பாசிட்டிவாக இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே அப்படிலாம் ஃபீலே பண்ண மாட்டாங்க. எனக்கு இது போதும், இதை வச்சு நான் நிம்மதியாக இருக்கேன், இதுவே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஸோ இது வச்சு நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்பயும் ஒரு நன்றி உணர்வோடு இருப்பாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு நல்ல ஹாப்பியான ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க, எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பட் நிம்மதியான ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நல்ல மனிதர்கள் என் கூட இருக்காங்க, எனக்கு நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இல்லாததை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க பாசிட்டிவ் பீப்புள். இருக்கிற விஷயத்த அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இருக்கிறத பற்றி மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட்டாக எப்பயுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணி அதுக்கு நன்றி உணர்வோடு இருந்துகிட்டே இருங்க. திருப்தியாக வாழுங்க உங்களோட வாழ்க்கையை. இது இல்லையே அது இல்லையேன்னு கவலையே படாதீங்க, இருக்கிறது போதும், இருக்கிறத வச்சு நான் எப்படி சந்தோஷமாக இருக்கலான்றதை பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் பீப்புளோட கேரக்டர். ஸோ இனிமேல் நீங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், ஆனால் இருக்கிறவங்க தான் என்னை இந்த மாதிரி ஆக்கிடுறாங்க, எப்போயும் என்னை நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறாங்க. எப்பயுமே வந்து நம்ம லைஃபுக்கு நம்ம தாங்க ரெஸ்பான்சிபிள். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்க உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அவங்க சொல்கிறத நிறுத்த போகிறதில்ல, நீங்கள் நிறுத்தி நீங்கள் சொல்கிறது வேஸ்ட்டு. இல்லை அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் தம். அவங்க பக்கத்துலேயே இருக்காதீங்க, தூரம் போயிடுங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவாக அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறவங்கள பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுங்க, அவங்க நமக்கு வேணவே வேணாம். சரிங்களா? ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்புறமா நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்க. ஸோ எப்போ நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறோமோ, நம்ம ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும், மென்டலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணுங்க. ஸோ ஃபிசிக்கலாக எப்படி ஹெல்த்தியாக இருப்பீங்க? எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி. மென்டலி எப்படி ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னா, நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுறது, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்பீச்சஸ் கேட்குறது, அப்புறம் நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுறது. இது மூலமாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி இருக்கிறதுனாலையும் நம்மளை சுற்றி வந்து ஒரு அவுரா, அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து எப்போயுமே பாசிட்டிவாகவே இருக்கும். எப்போயுமே பாசிட்டிவாக இருக்கிறது எப்படி அப்படின்ற இந்த ஒரு கொஷனுக்கு என்னுடைய கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய உலகத்தில் தான் இருக்கோம், அதை மாற்றவே முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து ஆகணும், இதுதான் கட்டாயம். அதை ஏற்றுக்கோங்க. ஆமாம், நான் நெகட்டிவிட்டி இருக்கிற இடத்துல தான் இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க,
அவங்க பேசினா பேசட்டும், நான் எப்படி இருக்கணுன்றத மட்டும்தான் நான் யோசிக்கணும் அப்படின்றதுல உங்களோட ஃபோக்கஸை வைங்க. ஐயோ அவன் அப்படி பேசக்கூடாது, அவன் பேசக்கூடாதுன்றது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவங்க பேச விடாமல் பண்ணுறதுக்கு பதிலாக, பேசுனா பேசிட்டு போப்பா, எனக்கு தெரியும்ப்பா நான் எப்படின்னு, அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னைய சுற்றி நெகட்டிவிட்டியே இல்லாமல் நான் ஆக்க போகிறேன், என்னை சுற்றி நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும், என்னை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள பீப்புள் மட்டும்தான் இருக்கணுன்றது என்னுடைய எய்ம் கிடையாது, என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அப்படி நான் நினைக்கவும் முடியாது, நினச்சா அது மாற போகிறதும் கிடையாது. இதை ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? இப்போ எது ரொம்ப முக்கியம், என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மனசு எனக்கு இருக்குது, எல்லா சூழ்நிலையிலும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சக்தி எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்தாலே போதும். எந்த சூழ்நிலையும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு என் கண்ட்ரோலில் தானங்க இருக்குது, அதை நான் தானேங்க முடிவு பண்ணும். எந்த சூழ்நிலையும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுனால சப்போஸ் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து நான் பாசிட்டிவாக இருக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் எனக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நான் பேசுனதில் ஏதாவது உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Madi. Bye bye, take care.